அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் மார்க்கெட்டுக்கு லீவ் இருக்குது, ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே எக்ஸ்பிரி இருந்துச்சு. ஏன்னா நாளைய தினம் ஆகஸ்ட்டு 15 விடுமுறை அப்படிங்கிறதுனால இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ்பிரி இருந்துச்சு. ஒரு பெரிய மொமெண்டமே கிடையாது. நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மொமெண்டமு, அதே போல் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஒழிஞ்சு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில்குள்ளாரியே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா, நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் அப்படியே மேலே வந்தால் கூட இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,213 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,077 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,964 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,894 மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னுக்குள்ளார தானே மார்க்கெட் ரீசெண்ட் டேஸாக ட்ரேட் ஆகிருந்திருக்கு. இந்த லெவலை பார்த்துக்குங்க, இந்த லெவல்லே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. இந்த லெவல் அப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ஒன்ஸ் அகைன் மேலே வந்தால் கூட இந்த ட்ரெண்டை ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,732 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நண்பர்களே காமிக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,213, அதற்கு மேலே வரும்போது 24,471 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,721 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,852 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸை பார்த்துட்டு ஃப்ரைடே சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி போலவே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் ஆனிச்சு. ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனோடனே இப்போ ட்ரெண்டோட பாட்டம் வரைக்கும் வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கீழே அகைன் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்கும். 49,300 to 400 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுறது இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா, ஏன்னா இந்த ட்ரெண்டு தான் பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும். அடுத்தது இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 48,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் இது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்தது. இந்த ட்ரெண்ட் இந்த இடத்தையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து இப்போ விழுந்த மார்க்கெட் இங்கே இந்த லெவல் வரைக்கும் விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலேயோ அல்லது இந்த லெவலுக்கு கீழேயோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 49,400 to ஒரு 400 அப்படிங்கிற லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நல்லாவே ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அகைன் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை 50,800 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஓகே, எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 49,797 அப்படிங்கிறது நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன்.
இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 49,787 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஒரு 50% மார்க்கெட் விழுந்துச்சுல 50,800லேருந்து எவ்வளோ விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 49,700 வரைக்கும். 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது ஓஐ டேட்டா படி. ஓகே, 50,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அடுத்தது வந்து இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக 50,149 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,655 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அகைன் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,532 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. 49,500 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்குது. ஃபிப்னாசி லெவலில் வச்சுக்கோ. ஃபிப்னாசி லெவல் படி வந்து பார்த்தோன்னா 48,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 850 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபின்னிஃப்டியோட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா இன்றைக்கி கன்சல்டேஷன் அனுப்பிச்சு பார்த்தீங்களா, இந்த லெவல் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 22,660 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 22,830 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,156 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,522 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இமிடியட் சப்போர்ட் இருக்குது. அது என்னென்னா 22,592 ஒரு 20-30 பாயிண்ட்ஸ்லேயே வந்து இமிடியட் சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,370 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும் பேங்க் நிஃப்டி போலவே. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் மிட் கேப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட செல்லிங் ப்ரெஷரால் மிட் கேப்பு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. மிட் கேப் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போயிருந்திருக்கும். மிட் கேப் வந்து பிரேக் அவுட் ஆகலை, இந்த ரேஞ்சிலேயே நிற்கிது. சரிங்களா, அதனால் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மிட் கேப்பு திருப்பி அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுக்குதான்னு பார்க்கணும். அப்படி டபுள் பாட்டம் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, மிட் கேப்போட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. 12,553 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,697 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,769 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,471 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,386 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,200 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மிட் கேப்புக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. பிளட்ஜ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சாரி நண்பர்களே, சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க மறந்துட்டோம். அதை இறுதியாக பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே மார்க்கெட் வருது, அது வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இமிடியேட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோன் 79,300 அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல். ஓகே, எந்த லெவல்னா 78,800 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300ங்கிற ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 300 to 800 ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 78,300. சரிங்களா, 78,300 இந்த ரேஞ்செலாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் சென்செக்ஸையும் பாருங்கள். நெஃப்டி போலவே ஒரு ட்ரெண்ட் பேட்டர்ன். நெஃப்டி, பேங்க் நெஃப்டி போலவே இந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை போய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நல்லா தெரியுதுங்களா? சென்செக்ஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்படியே ஃபால் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு இப்படி தான் ஃபால் ஆனிச்சு. இந்த பாட்டம் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்த ஒன்ஸ் கீழே வர ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 78,291 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சென்செக்ஸும் இந்த அழகாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 79,117 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 78,000 பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதை வச்சு ஃப்ரைடே வந்து இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. 78,300 அப்படிங்கிறது தான் மேஜரான சப்போர்ட்டு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.